guys, welcome and welcome to BT International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and NCLEX and OET training. நீங்க 12th முடிச்சிருக்கீங்களா? 12th முடிச்சிட்டு அடுத்து நர்சிங்ல ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் கவர்மெண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? இயர்லி ஃபீஸ் 5000 க்கு கம்மியா பே பண்ணனும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க எங்க வந்து சேர்ந்து படிக்கிறீங்களோ, நான் சொல்ல போற அந்த காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறீங்க அப்படினா அவங்க உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் கொடுத்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட உங்களை படிக்க வைப்பாங்க. முடிச்ச அப்புறமா 3 இயர்ஸ் பாண்ட் அந்த டைமில் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12th முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது நர்சிங்கில் ஜாயின் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு கேண்டிடேட்ஸ்க்காக தான் இந்த எக்ஸ்க்ளூசிவான வீடியோ. ஸோ இந்த வீடியோ யார் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது 12th முடிச்சுட்டு நர்சிங்கில் ஜாயின் பண்ணணுன்ட்டு வில்லிங்காக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பிஜிஐ சண்டிகர், பஞ்சாபில் இருக்க பிஜிஐ சண்டிகர். இவங்க வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் இயர்லி அவங்க கொடுக்குற அந்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அதாவது 1 ஜூன்லேருந்தே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது அட்மிஷனுக்காக, சரியா? ஸோ இந்த மந்த் எண்டு, அதாவது 30th ஜூன் வரைக்கும் தான் இது வந்து ஓப்பனாக இருக்க போகுது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணி கடைசியாக பிரிண்ட் ஆப்ஷன் வரும், அந்த பிரிண்ட்டை வந்து எடுத்து சேஃபாக வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபஸ்ட் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறமா கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஜாயினிங், சரியா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நர்சிங் கரியர் சூப்பராக இருக்குங்க, சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நர்சிங் முடிச்ச அப்புறமாவும் உங்களுக்கு அவங்க ஒரு பாண்ட் பீரியட் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரியோட உங்களுக்கு ஜாபும் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க, சரியா? ஸோ பிஜிஐ சண்டிகர், ஸோ இவங்க ஆஃபர் பண்ணியிருக்க அந்த 2 கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங். இந்த 2 கோர்ஸ், பிஎஸ்சி நர்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ் மட்டும் தான் வந்து பண்ண முடியும், 4 இயர்ஸ் கோர்ஸ். அதே வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பார்த்தீங்க அப்படின்னா கோயட், அதாவது மேல்ஸ் as well as ஃபீமேல்ஸ் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான கிரைட்டீரியாஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓவராலாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம், சரியா? ஸோ இதான் வந்து பிஜிஐ சண்டிகர் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் நர்சிங் காலேஜ், ஓகேங்களா? இம்பார்ட்டன்டான டேட்ஸ் அட் எ கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே ரொம்பவே கிளியர் பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஸோ வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க www.pgimer.edu.in, சரியா? ஸோ இதுதான் வந்து வெப்சைட். உங்களுக்கு என்ன ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் ரொம்பவே கிளியராக வந்து இவங்க வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு, பிஎஸ்சி நர்சிங் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், பிஎஸ்சி நர்சிங் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அட்மிஷனுக்கு எப்போத்துலேருந்து ரிலீஸ் ஓப்பனாக இருக்குது இந்த ஆன்லைன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜூன் 1 வந்து ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பனாக இருக்குது, ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். அது எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30th ஜூன், அதாவது இந்த மாதம் எண்டில் வந்து இது க்ளோஸ் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பிஜிஐயில் அட்மிஷன் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். சரிங்களா? செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும், ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 2 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 4th ஜூலை 5th ஜூலை நீங்கள் வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து முக்கியமான பாயிண்ட் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப், ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறமா ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா 4th and 5th ஜூலை அப்போ வந்து இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண போகிறீங்க. தேர்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்க போது, அது வந்து 26th ஜூலை, நெக்ஸ்ட் மந்த் 26th அன்னைக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்க போது. என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சயின்ஸ் தான். ஸோ டோன்ட் வரி, ஒரே ஒரு ஆப்டிடியூட் சப்ஜெக்ட் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லாமே சயின்ஸ் தான், சரியா? ஸோ அதனால உங்களுக்கு வரி இருக்காது. 10th 11th 12th இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்தால் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது, சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து எழுதிட்டீங்க, இப்போ வந்து ரிசல்ட் வந்து டிக்ளரேஷன் பண்ணுறாங்க. டென்டேட்டிவ் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க, அதாவது 9th ஆகஸ்ட் உங்களுக்கு ரிசல்ட் வந்து டிக்ளேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களோட நேம் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அடுத்து உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. உங்ககிட்ட அவங்க நீங்கள் வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா 11th ஆகஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது முடிச்சுட்டு அவங்க கவுன்சிலிங்கும் வந்து வச்சிருப்பாங்க. அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு பிஜிஐ சண்டிகரில் இருக்க அந்த நர்சிங் காலேஜில் சீட் கிடைக்குதா கிடைக்கலையா, இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்குதா, இல்லை கன்ஃபார்மான சீட் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரியா? ஸோ இதுதான் வந்து பிஎஸ்சி நர்சிங் 4 இயர்ஸுக்கான அந்த அடுத்த ஸ்டெப். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க, கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிக்கிறீங்க, கவுன்சிலிங் முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்
கன்ஃபார்மா இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13 ஆகஸ்ட் வந்து கூப்பிடுறாங்க. சரியா, மற்றதெல்லாம் சேம் தான். அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறது, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறது, சிபிடி எக்ஸாம், இது எல்லாமே சேம் டேட் தான். பிஎஸ்சி நர்சிங் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே டேட் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் இவங்க வேறு டேட்டில் கூப்பிட்டுருக்காங்க. அதாவது 13th ஆகஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு. கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவாக 14th ஆகஸ்ட் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங். சரியா, ஃபைன். ஸோ இதுதாங்க இந்த ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 1200 rupees வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதே அதர் கேட்டகரியில் இருக்கீங்க, அதாவது பிசி ஓபிசி எக்கனாமிக் வீக்கர் செஷன் இதுலலாம் இருக்கீங்க அப்படின்னா 1500 rupees வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஃபீஸ் வந்து எக்ஸம்ப்டட், நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஆன்லைன் போர்ட்டலில் தான் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எதை வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் வந்து ஃபில் பண்ணி மீன்ஸ் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து யூபிஐ வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த 3 ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு போய்டும். அது எது உங்களுக்கு தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பிஜி அந்த வெப்சைட் நான் சொன்னேன் தெரியுங்களா, அதில் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹெல்ப் டெஸ்க் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு டவுட்ஸ் அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பரில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் மெயில் ஐடியும் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேபிள் ஆஃப் கான்டாக்ட் நிறைய இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டாம். முக்கியமான பாயிண்ட்டை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். எஸ், ஸோ எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது ஓவராலாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து டோட்டலாக 93 சீட்ஸ் வந்து இருக்குது. போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் வந்து டோட்டலாக 62 சீட்ஸ் வந்து இருக்குது. எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சி நர்சிங் 4 years கோர்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். ஜென்ரலுக்கு 47 சீட், எஸ்சிக்கு 14 சீட், எஸ்டிக்கு 7 சீட், ஓபிசிக்கு 25 சீட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 5 சீட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 93 சீட்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங், அதாவது 4 year பிஎஸ்சி நர்சிங் வந்து 93 சீட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், இதில் வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு 22, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 14 அண்ட் ஃபார் பிஜிஐ ஸ்டாப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎன்எம் முடிச்சுட்டு பிஜிஐலே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு கோட்டா மாதிரி வச்சு அவங்களையும் பார்த்தீங்கன்னா 15 சீட்ஸ் வந்து அவங்கள அந்த ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் ஃபர்தராக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் 9, எஸ்சி 2, எஸ்டி 1, ஓபிசி 3 அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக 15 சீட் வந்து பிஜிஐ ஸ்டாஃப்ஸ், ஜிஎன்எம் முடிச்ச பிஜிஐ ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு வந்து 3 சீட், அதுக்கப்புறமா டோட்டலாக 62 சீட்ஸ் வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ பிஎஸ்சி நர்சிங் 93 சீட்ஸ் ஒன்லி ஃபார் ஃபீமேல். போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோஎட், மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இதில் வந்து 62 சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ மினிமம் எஜுகேஷன் ரெக்வயர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 10th 12th முடிச்சு 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணுத்தையும் சேர்ந்த மாதிரி 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் வந்து இண்டிவிஜுவலாக பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணும் சேர்த்து 45% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் அக்ரிகேட்டடாக வச்சிருக்கணும். சரியா, அதே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்சி ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதே கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸில் 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும் இங்கிலீஷ் இல்லாமல். இங்கிலீஷ்லேயே நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். சரியா, ஃபைன். அடுத்து ஏஜ் லிமிட் நாட் மோர் தென் 35 years அண்ட் நாட் லெஸ் தென் 17 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு. போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, BSc/023. இது வந்து போஸ்ட் பேசிக்கோட கோர்ஸ் கோட். இந்த கோர்ஸ் கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது. சரியா, ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் போஸ்ட் கோட் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தேட வேண்டாம். இதுதான் வந்து கோர்ஸோட கோட். சரியா, ஸோ இதை வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th 12th முடிச்சிருக்கணும். இதை முடிச்சுட்டு ஜிஎன்எம்ல பார்த்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் அக்ரிகேட் மார்க் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் இல்லைனா இந்தியன் நர்சிங் கவுன்சில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஏஜ் லிமிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாட் மோர் தென் 45 years அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, அதே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் த ரூல்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் சர்வீஸில் இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் பிஜிஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் வந்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அட்மிஷனுக்கு. சரியா, அதே நீங்கள் வேற எங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சப்தஜங், லேடி ஆர்டிங், கலாவதி இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஜிஎன்எம் முடிச்சுட்டு அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஈவன் எய்ம்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ப்ராப்பராக என்ஓசி வாங்கி என்ஓசி சர்டிஃபிகேட்டை வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க தெரியுமா,
ஸோ அப்லோட் பண்ணும் போதே என்ஓசி சர்டிஃபிகேட்டும் கூடவே அப்லோட் பண்ணணும். சரியா, அதை வந்து இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபாரின்ல இருந்தாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு த்ரூ நீங்கள் என்ஓசி வாங்கி சப்மிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓபிசி இந்த மாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர், அதாவது 2023 ஏப்ரல்லேருந்து 2024 மார்ச் 2024 மார்ச்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கிளியரா, இந்த இடத்துல இல்ல, இந்த ஃபைனான்ஷியல் இயரோடது நீங்க வந்து ரெடி பண்ணுங்க, அவ்வளவுதான். சரியா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ், ஸோ 1/7/2023 to 30/6/2024. ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் ஆகட்டும், எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் ஆகட்டும், அது வந்து வேலிடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் இருந்தால் ஒன் டைம் தான் நீங்கள் வாங்க போறீங்க, ஸோ அது வந்து வேலிடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் இருக்க போது. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து என்னைக்கு இருக்கும் அப்படின்னா 26/7 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 90 minutes, அதாவது 1.5 hours வந்து இந்த டெஸ்ட் வந்து இருக்க போது. 9 AM to 10:30 AM வரைக்கும் இந்த டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 1.5 hours, 9 AM to 10:30 AM. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் எப்பவும் போல ஒரு 1.5 hours முன்னாடி நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து அங்கே பண்ணிருக்கணும். அதாவது 7:30 நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க, 8 o'clock ரீச் ஆகிட்டீங்கன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். சரியா, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக சவுத்தில் வந்து கொடுக்கல, எல்லாமே நார்த் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் சென்டர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. என்ன கேட்டால் சவுத்துலேருந்து யாராவது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நியர்பை டிரான்சிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெல்லி. சரியா, ஈஸியாக டெல்லிக்கு வந்து எக்ஸாம் எழுதிட்டு போகலாம். சரியா, ஸோ மற்றபடி அம்பாலா, அம்ரிஸ்டர், பட்டிண்டா, பிலாஸ்பூர், சண்டிகர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பஞ்சாப்குள்ளேயே இருக்குது. டெஹ்ராடூன் வந்து உத்தரகாண்டில் இருக்குது. ஹமீர்பூர், ஜலந்தரும் பஞ்சாப் தான். லூதியானா பஞ்சாப், பட்டியாலா பஞ்சாப், ஷிம்லா, சோலான். ஸோ இந்த கொடுத்துருக்கிற 14 சென்டர்ஸில் டிரான்சிட் ஈஸியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெல்லி மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியுங்க. சரியா, சரி, ஈஸியாக வந்து நம்ம சென்னை டு டெல்லி வந்து எக்ஸாம் எழுதிட்டு அழகாக போயிடலாம். சரியா, அடுத்து ஸோ பிஎஸ்சி நர்சிங் 4 years இவங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து கவர் ஆக போகுது, எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்டிடியூட், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, இங்கிலீஷ் 5 subjects. ஈச் சப்ஜெக்ட் கேரிஸ் ஈக்குவலி 20 marks. சரியா, ஸோ 20 சொல்லிட்டு 5 போட்டிங்க அப்படின்னா 100 marks வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுத போறீங்க. நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 0.25 நெகட்டிவ் மார்க். சரியா, ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் வந்து பண்ண போறீங்க, அந்த கோர்ஸ் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் அப்ளைட் இன் நர்சிங் ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் நர்சிங், இட் கேரிஸ் 10 marks. மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் இன்க்ளூடிங் anatomy and physiology 20 marks. சைல்ட் ஹெல்த் நர்சிங் 15, கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் 15, OBG 15, மென்டல் ஹெல்த் நர்சிங் 15, ஜெனரல் நாலேஜ் 10, டோட்டலாக 100 marks வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு. சரியா, ஸோ இதுதான் மற்ற இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா ஜெண்டர் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 50% வந்து எடுக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 40% வந்து நீங்கள் எடுக்கணும். ஃபிசிக்கல் சேலஞ்ச் ஜெனரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 45% வந்து எடுக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசியில் வரீங்க அப்படின்னா 40% வந்து நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்க்கு எடுக்கணும். அதே வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 50% வந்து எடுக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி ஃபிசிக்கலி சேலஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா 45% வந்து நீங்கள் எடுக்கணும். சரியா, மெரிட் லிஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் 4 years கோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் உங்களோட மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கவுன்சிலிங் அப்போ உங்களோட நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரீங்களா இல்லைனா உங்களுக்கு சீட் வந்து பக்கா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் தான் தெரிய வரும். உங்களோட பர்சன்டைல் வச்சு உங்களோட ஸ்கோர் வச்சு தான் தெரிய வரும். சரியா, ஸோ ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் ஸோ ஓவராலாக இதுதான் சூப்பரான விஷயங்க. இப்போ வந்து பிரைவேட் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1.5 lakhs வந்து மினிமம் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணாமல் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த பிஜி சண்டிகரில் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங், அதாவது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு உங்களோட ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 850 rupees. சரியா, காஷன் டெபாசிட் அது ரீஃபண்டபிள் தான், வந்து 5,000 வந்து வச்சிருக்காங்க, அது உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 850 rupees. சரியா, அதே வந்து பிஎஸ்சி நர்சிங் 4 years கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 835 rupees. சரியா, ரொம்ப ரொம்ப மினிமம்லாம் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு 0 ஃபீஸ் மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுத்து தான் உங்களை படிக்க வைக்கிறாங்க. சரியா, ஹாஸ்டல் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரீஃபண்டபிள் அமௌண்ட் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் 1500 கொடுத்துருக்காங்க. அண்டு
இவ்வளோதாங்க 1500, அதுவும் வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். சரியா? சிங்கிள் ஆக்குபன்சி, ஷேரிங் ஆக்குபன்சி இதில் நிறைய இருக்குது. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு ஓவராலாக எல்லாமே சேர்ந்தே ஒரு 2500 தான் இருக்கும். நீங்கள் பாதியில் கோர்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போறீங்கன்னா மட்டும் உங்களுக்கு பெனால்ட்டி கண்டிப்பாக இருக்குது. அது வந்து 25,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாரும் வந்து இது மாதிரி போகிறது கிடையாது. பட் ஸ்டில் சொல்கிறேன் நான். ஸோ கவுன்சிலிங் அப்போ நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ரிட்டன் எக்ஸாமில் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து கவுன்சிலிங் வரும்போது நீங்கள் ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரோட பேரில் அந்த டிமாண்ட் டிராஃப்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. எஸ், demand draft in the favor of postgraduate institute of medical education and research Chandigarh payable at Chandigarh அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. சோ இதுதான், இப்படி தான் வந்து நீங்க டிமாண்ட் டிராஃப்ட் கொண்டு வரணும். போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்கா இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு டிமாண்ட் டிராஃப்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 850 rupees அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5000 rupees. அதே வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு டிமாண்ட் டிராஃப்ட் 835 அண்ட் 5000 வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள். சரியா? அடுத்து என்னெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஆன்டி ரேகிங், ஹாஸ்டல், ஸ்போர்ட்ஸ், ரெக்ரியேஷன் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரி பார்த்துக்கோங்க இதெல்லாம். ஓகே, என்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து டு பி அட்டாச்ட் ஆர் அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது ஃபில் பண்ணும்போது என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் என்லிஸ்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10th சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் 10th சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 12th சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கேட்டகரி சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி ஓபிசி, இல்லை ஃபிசிக்கலி சேனலில் வரீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி சேனல் சர்டிஃபிகேட். இது வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு 4 years கோர்ஸ். இதே போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கீங்க அப்படின்னா 10th 12th ஜிஎன்எம் டிஎம்சி, அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இயர் செப்பரேட்டாக மார்க் ஷீட் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆஃப் ஜிஎன்எம் இருக்கும், கடைசியாக கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட், கேட்டகரி சர்டிஃபிகேட் ஓபிசி எஸ்சி எஸ்டி அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் என்ஓசி. நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் செட்டப்பில் பிஜிஐயில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இல்லை மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அவங்க பர்மிஷன் கேட்டுட்டு வந்து நீங்கள் வந்து இங்கே படிக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் என்ஓசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். இது மேண்டேட்ரி. சரியா? மற்ற இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆல்ரெடி நம்ம எல்லாமே பார்த்துருவோம். அடுத்து வந்து அனெக்ஷஸ் கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே வந்து லாஸ்ட்டாக வந்து அனெக்ஷஸ் கொடுப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் எஸ்சி சர்டிஃபிகேட், எஸ்டி சர்டிஃபிகேட், ஓபி சர்டிஃபிகேட், எக்கனாமிக் வீக்கன்சேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதுதான் இவங்க லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 12th முடிச்சுட்டு நர்சிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃபேமிலியிலே இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு காலேஜில் போயிட்டு என்ட்ரன்ஸை மட்டும்தான் அவங்க கிளியர் பண்ணணும். சரியா? அதுவும் அவங்க படித்த அந்த 10th 11th 12th இதில் இருந்தால் வந்து கொஸ்டின் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக ஸ்டைஃபண்டோட வெறும் 1000 rupeesக்கும் கம்மியாக ஃபீஸ் பே பண்ணி அருமையாக படிச்சுட்டு வரலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கைடன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஸோ நிறைய பேர் வந்து எங்கள் பீரியட்லேயும் சரி இந்த பீரியட்லையும் சரி இல்லை. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபீஸ் பே பண்ணி நம்ம படிச்சுட்டு இப்படி வந்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ ஃபீஸ் பே பண்ணாமல் ஸ்டைஃபண்டோட நிறைய போர் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு ரீச் பண்ணுங்கள். ஸோ அவங்கெல்லாம் நல்லா படித்து ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணி அழகாக உள்ளே என்டர் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள்.